வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தன் வந்தான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் குரு. எனக்கு ஞான தெளிவு வேணும், அதுக்கு உங்கள் உபதேசம் எனக்கு தேவைன்னா. உபதேசம் வேணும்னா அதை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு தகுதி உள்ளவனா உன்னை தயார்படுத்திக்கணுமேன்னார். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னா, முதல்ல நீ செய்ய வேண்டியது என்னென்னா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணங்களையும் விட்டுட்டு 1 வருஷம் கழித்து வா, அப்புறம் பார்க்கலான்னார். அவ்வளவு தானே, சரின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். 1 வருஷம் கழித்து வந்தான். அவன் அங்கே வந்து சேர்ந்த சமயத்தில் அந்த ஆசிரமத்தின் மண் தரையை ஒரு வேலைக்காரன் பெருக்கி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த மண் தரையிலேருந்து எழுந்த புழுதி அதிகமாக இருந்தது. அது காற்றுல கலந்தது. சீடனையே மறைக்கிற அளவுக்கு ஆயிட்டுது. ஒரே புழுதி மயம். சீடனுக்கு கோபம் வந்துட்டுது. அந்த வேலைக்காரனை அடிக்கிறதுக்காக கையை வாங்கிட்டு போனான். அவன் ஓடி போய் குருக்கிட்ட சொல்லிவிட்டான், குருவே, உங்கள் உத்தரவுப்படி தான் நான் தரையை சுத்தம் பண்ணேன், ஆனால் அந்த ஆள் என்னை அடிக்க வர்றான் அப்படின்னா. குரு பார்த்தார், அந்த சீடனை கூப்பிட்டார். இதை பாருப்பா, உன்னுடைய எண்ணங்களில் பாம்பு புகுந்துட்டுது, அதையெல்லாம் விரட்டி அடிச்சுவிட்டு 1 வருஷம் கழித்து வா, அதுக்கப்புறம் பார்க்கலான்னு விட்டார். சீடன் யோசனை பண்ணான். சரின்னு சொல்லிவிட்டு போயிட்டான். 1 வருஷம் கழித்து மறுபடியும் வந்தான். இப்போ அவன் வர்ற சமயத்தில் அந்த வேலைக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா? குரு கட்டளைப்படி தரையை பெருக்கினான். அப்புறம் அந்த புழுதியை எடுத்து வேணும்னே அந்த சீடன் மேலே தூவினான். அவ்வளவுதான். சீடனுக்கு மகா கோபம் வந்துட்டுது. அந்த வேலைக்காரனை பிடிச்சி கண்ணாபின்னான்னு திட்டிவிட்டான். வேலைக்காரன் குருக்கிட்ட ஓடனான். ஐயா, அந்த ஆள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறான் அப்படின்னா. குரு பார்த்தார். ஓ அப்படியா, அப்படின்னா இந்த தடவை பாம்புகள் கிடையாது, இப்போது அவன் இதயத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறது நாய். அதை விரட்டி அடிச்சுவிட்டு இன்னும் ஒரு வருஷம் கழித்து அவனை வர சொல், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். சீடன் திரும்பி போயிட்டான். 1 வருஷம் கழித்து மறுபடியும் வந்தான். இப்போ அவன் வர்றப்போ என்ன செய்யணுங்கிறத அந்த வேலைக்காரங்கிட்ட குரு ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறார். அது பிரகாரமே அவன் பண்ணினான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கூட்டி பெருக்கின புழுதியெல்லாம் ஒரு வாளி தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி அந்த சீடன் தலையில் ஊற்றினான். இவ்வளவு செஞ்சும் இந்த தடவை அவனுக்கு கோபமே வரல. அதுக்கு பதிலாக அவனை பார்த்து நன்றின்னான். எதுக்கு நன்றி தெரியுமா? எதையும் சகிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கும் குணத்தை கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருந்ததுக்காக அந்த வேலைக்காரனுக்கு நன்றி. இதை கேள்விப்பட்ட உடனே அந்த குரு ஓடி வந்தார். இவனை கட்டி பிடிச்சிக்கிட்டார். இனிமேல் நான் உனக்கு உபதேசம் பண்ணலாம், அதுக்கான தகுதி உனக்கு வந்துட்டுதுன்னார். இதிலேருந்து என்ன தெரியுது? ஒருத்தர்கிட்ட உபதேசம் வாங்கணும்னா கூட அதுக்குன்னு ஒரு தகுதி நமக்கு தேவைப்படுது. சகிப்புத்தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை தான். இந்த காலத்தில் ஒரு குரு, அவரை தேடி ஒருத்தன் வந்தான். குரு அவனை நிமிர்ந்து பார்த்துட்டு சொன்னார், நீ முதல்ல சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாடினார். இவன் அவரை நிமிர்ந்து பார்த்துட்டு சொன்னான், குருவே, நான் உங்ககிட்ட வந்திருக்கிறதே சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறதுக்காகத்தானே அப்படின்னா. ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.